டிசம்பர் 14, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார். The Lord will make your life better than you can imagine. உபாகமம் 15 அதிகாரம் 5 வசனம். Deuteronomy chapter 15 verse 5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முதலாவது உங்கள் உள்ளத்தில் கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை தினமும் படித்து தியானிக்க வேண்டும். இதை உங்கள் வாழ்வில் நீங்கள் கடைபிடிக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மேன்மையாக வைப்பார். If only you fully obey the Lord your God and are careful to follow all these commands I am giving you today. My dear brothers and sisters, the Lord wants to bless you more and more. To receive this blessing, you must first give room to the Lord in your hearts. Second, you must read and meditate on God's word daily. When you practice this in your life, God will surely exalt you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், மகிமையானவர். உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆம் சுவாமி, நீர் மென்மேலும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான இடத்திலே ஆண்டவரை அவர்களை மென்மேலும் உயர்த்தி அவளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, கொடாகோடி நன்றிகளை செலுத்திக்கிறோம். யார் யார் ஆண்டவரே தங்களுடைய உயர்வுக்காக செபிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலைகளிலே அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். அநேக நாட்களாக ஆண்டவரே ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிறது. என் தேவன் இந்த நாளிலே அவர்களுக்கு அந்த ப்ரமோஷனுக்குரிய ஆர்டர்ஸ்கள் வரும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு ஆண்டவரே துதிப்பாட்டை பாட அப்படியாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவர்களை மேன்மையானவர்களாக மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்களை நீர் மாற்றி வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேலைகளை கொடுத்து அவளை மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உறவினர்களுடைய ஆண்டவரே அப்பா, எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாத அளவுக்கு எங்கேயுமே தலை காட்ட முடியவில்லையே, எல்லாரும் எனக்கு வேலையே இல்லையே, வேலை இன்னும் உனக்கு கிடைக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் மனம் ஆண்டவரே நொந்து போயிருக்கிறார்கள். அப்பா, கர்த்தர் அவர்களை ஆண்டவரை உயர்த்தும். அவர்களை நீர் உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த வேலையை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உறவினர்கள் மத்தியிலே நிற்கும் போது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவரே கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய கிருபையை செய்தார். அவர் எனக்கு ஆண்டவரே கிருபையா இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா மனிதர்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் வைப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை அவர்கள் வெட்கப்பட்டு ஓடினது போதும், இதுவரை ஆண்டவரே அவர்கள் வெட்கப்பட்டது போதும். இனிமேல் ஆண்டவர்கள் தலை நிமிர்ந்து வாழும்படியாக, உயர்வை ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த உயர்வை கர்த்தருக்குள்ளாக இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே நீ செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுவதிலே குறை வைக்காதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் தருகிற இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவீராக. அவளுக்கு நீடிய ஆயுள் நாட்களை தருவீராக. இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை, பலத்தை அவள் பெற்றுக்கொள்ள இந்த வருடம் அவளுக்கு விசேஷித்த ஒரு வருடமாக காணப்பட கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அநேக திருமண நாட்களை அவர்கள் காணக்கூடிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே அவர்கள் இருவருக்கும் தந்து நீர் வழிநடத்தியறலும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். பெரிய காரியங்களை செய்தரலிடமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எதையெல்லாம் குறித்து ஆண்டவரை ஜெபிக்கிறார்கள், அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் வாய்க்க பண்ணி அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.